குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை, அரசியல் கைதிகள் விடுதலை இல்லை, மற்ற சமஷ்டியை வலியுறுத்துவோம் என கூறியிருந்தீர்கள். அதிலே ஒரு விடுதலை புலிகளுடைய பயந்தோ அல்லது அவர்களுடைய ஆதரவை பெறுவதற்கோ இந்த அனுர அரசாங்கம் முயற்சி செய்கிறது என்று இறுதிக்கட்ட யுத்தங்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை இவர்கள் காட்சிப்படுத்த தவறிவிட்டனர். ராணுவ வீரர்களுக்கு சரியான ஒரு கௌரவிப்பை கொடுக்கிறார். அதாவது குறிப்பாக 2009 யுத்தத்தில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களை இவர்கள் சரியான முறையில் கௌரவிக்கலை. வணக்கம் வினோயன். வணக்கம் மகராஜ். என்ன கதை இலங்கையில் என்ன நடக்குது? சந்திரசேகரம் அவர்கள் நாங்கள் தமிழ் மக்களுக்கு கடுகளவும் கூட துரோகம் செய்ய மாட்டோம் என்ற கருத்தை தெரிவித்தார். கடுகளவும் துரோகம் செய்ய மாட்டோம் மற்றும் இனவாத பேயை துரத்த போறோம் என்று தன்னுடைய ஊடக ஒரு சந்திப்பில் வந்து சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அண்மை காலமாகவே ஒரு போராட்டம் தமிழ் மக்களால் குறிப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எதற்கு எதிராக வந்து கிவிலோயா திட்டம். அந்த கிவிலோயா திட்டத்தில் தமிழ் மக்கள் சார்பான கருத்துக்களை கடந்த காணொலிகள் முன்வைத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது வந்து சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்திருக்க கருத்து, இந்த கருத்து வந்து ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, ஆனால் இந்த கருத்தை நாங்கள் ஒரு அலாசலாக முன்வைக்கின்றோம். குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்கிறேன்டா, இந்த கிவிலோயா திட்டம் பிறந்தான், குடியேற்றவும் பெறலாம், ஆனால் அது கடந்த காலத்தில் போன்று சிங்கள குடியேற்றமாக இருக்காது, தமிழ் மக்களுக்கான ஒரு குடியேற்றம். அப்போ அந்த முல்லைத்தீவு இல்ல பகுதியில் வந்து யார் யாருக்கெல்லாம் அந்த காணிகள் சொந்தமோ அவர்களுக்கு தான் குடியேற்றப்படுவார்கள். கடந்த அரசாங்கம் போல நாங்கள் வந்து சிங்கள குடியேற்றத்தை நிறுவ மாட்டோம் என்று தன்னுடைய வாக்கு உறுதிகளை அன்ஒபிஷியலா வழங்கி இருக்கிறார் என்று சொல்லலாம். வந்து முக்கியமா இன்னொரு விடயத்தை குறிப்பிடுறாங்க. நாங்க இந்த திட்டத்தை கொண்டு வரப்போறோம், இந்த திட்டம் மூலமாக பல தரப்பட்ட பிரச்சனை தமிழ் மக்களுக்கு வரப்போகுது, அதன் மூலமாக சிங்கள குடியேற்றம் வரப்போன்று தமிழ் மக்களை பேய் காட்டி கொண்டிருக்காங்க. ஒரு நாடக நடிகர் இவர்கள் இந்த நாடகத்தை நடிச்சு தான் அவங்க தமிழ் மக்களை பேய் காட்டி கொண்டு தங்களது வாக்குகளை நிலைநிறுத்த பார்க்கிறார்கள் என்ற குற்றம் சுமத்திருக்கிறார் சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அப்ப அதுல வந்து அவர் என்ன ஒரு விடயத்தை அவரே சொல்றார் என்னன்னு பார்த்தா, தமிழ் மக்கள் சந்தேகப்படுறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. கடந்த கால அரசாங்கம் வந்து இப்படியான வேலை திட்டங்கள் செஞ்சிருக்கு. குடியேற்றம் கொண்டு வந்து மக்கள் தேவைய அந்த காணி உறுதி இல்லாதவர்கள் மற்றது வேற்று இடத்துல இருந்து பெரும்பான்மை இனத்தவர்களை வந்து குடியேற்றிருக்கிறார்கள். ஆனால் எங்களை நீங்க சந்தேகப்படக்கூடாது என்ற ரீதியில் அதனுடைய கருத்தை தெரிவித்திருக்கார். ஆனால் அந்த குடியேற்றம் நடைபெற்றது, அந்த திட்டம் நிறைவேற பிறகுதான் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று மக்களுக்கு தெரியும். நிச்சயமாக இன்னொருடைய இதில் பார்க்கணும் என்றால் என்னென்னா, இந்த இப்படியான குடியேற்றங்கள் நடக்கும்போதாலும் சரி, இப்படியான ஆக்கிரமிப்புகள் நடக்கும்போதும் சரி, இந்த என்பிபி அதாவது என்பிபி என்று கூறப்படுகின்ற ஜேவிபி கடந்த காலங்களில் அரசாங்கங்களோட இருந்தது. அதையும் நாம பார்க்கணும். என்ன காலத்தில் இருந்தது. அப்ப இந்த விடயங்கள் இவங்க தூக்கி வைப்போம், இன்னொரு பக்கத்தில் தூக்கி வைக்கிறார். அடுத்தது வந்து இவர்கள் கடந்த காலத்தில் நிறைய வாக்குறுதிகள் வழங்கியிருந்தார்கள். கடுகளவும் துரோகம் செய்ய மாட்டோம், தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம், நாங்கள் வாக்குறுதி வழங்குறோம். தனிப்பட்ட ரீதியில் வாக்குறுதி என்னென்னு வழங்குறார், இதில் வந்து சிங்கள குடியேற்றம் நடக்காது, தமிழ் குடியேற்றம் தான் வாக்குறுதி வழங்கலாம். ஆனால் இவருடைய வாக்குறுதிகளை எவ்வாறு நம்புவது என்ற ஒரு கேள்விதான் இங்கு எழுகிறது. நிச்சயமா இந்த வாக்குறுதிகளை எவ்வாறு நம்புவது என்ற கேள்வி வைக்கிறதுக்காக தமிழ் தரப்புகள்கிட்ட பல தரப்பட்ட நியாயவாதங்களும் இருக்கு. காரணம் என்னடா, அவங்க சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றல. இதுவரை பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை, அரசியல் கைதிகள் விடுதலை இல்லை, மற்ற சமஷ்டியை வலியுறுத்துவோம் என கூறியிருந்தீர்கள். அதிலேயே ஒரு சந்தேகம் இருந்திருக்கு, தமிழ் மொழி உங்களோட தேர்தல் விஞ்ஞானத்துல என்ன சமஷ்டி இருக்கு, சிங்கள இதுல வந்து இல்ல, அதுல ஒரு முரண்பாடுகள் இருக்கு. இப்படி படிப்படியாக பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை இன்னுமே நிறைவேற்ற முடியாத நீங்கள் அப்ப இந்த திட்டத்தில் நீங்கள் முன்வைக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா என்று தமிழ் மக்கள் சந்தேகம் கொள்கிறார்கள். அதை நான் எங்களுடைய கடந்த பாராளுமன்ற உரையில போது சாணக்கியன் அவர்கள் குறிப்பிட்டிருந்த விடயம் என்னென்றா, இவர்கள் வந்து எப்பொழுதும் சிங்கள தரப்புக்கு சாதகமான திட்டங்களை தான் அமல்படுத்துவார்கள். தமிழ் தரப்புக்கு சாதகமான திட்டங்கள், தமிழ் தரப்பு பயனடையும் என்ற சாதகமான திட்டங்களை ஒருவரும் அவர்கள் நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் என்ற காரணத்துக்கான உதாரணம் குறிப்பிட்டிருந்தார். அம்பாறையில் கெடா ஓயா என்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டால் தமிழ் பேசும் உறவுகள்லாம் இதில் அதிகப்படியான நன்மைகளை பெறுவார்கள் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டிய இந்த திட்டத்தை இவர்கள் நிப்பாட்டி வைத்திருக்கிறார், நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த வடபகுதியிலே இந்த கிவிலோயா திட்டம் பெரும்பான்மை இனத்திற்கான சாதகமான ஒரு திட்டமாக கொண்டு வரப்படும் என்ற நியாயத்தின் பேரில் அவர்கள் இதை நிறைவேற்ற பார்க்கிறார்களா என்ற சந்தேகத்தை எழுப்பியிருந்தார். இதுகள் இவ்வாறான ஒரு கலந்துரையாடல்கள், இவ்வாறான விடயங்கள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கீங்க. இன்னொரு பக்கம் தென்னிலங்கை அரசியலை எடுத்து நோக்கினால் அதுல வந்து பெரும்பாலும் அந்த இனவாத கருத்துக்களை லைட்டா இல்ல கொஞ்சம் காரமா தூவுவர் யார்? உதயகமன்பில மற்றும் சரத் வீரசேகர அவர்கள் வந்து ஒரு ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வந்து 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஒரு விசேட ஊடக சந்திப்பில் தான் சரத் வீரசேகர அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். என்னென்னு பார்த்தா, தமிழக விடுதலை புலிகளுடைய பயந்தோ அல்லது அவர்களுடைய ஆதரவை பெறுவதற்கோ இந்த அனுர அரசாங்கம் முயற்சி செய்கிறது என்று மீண்டும் தனது பழைய பஞ்சாங்கத்தை ஊதி தள்ளி இருக்கிறார்.
அதிலே வந்து அவர் இன்னொரு விடயத்தை குறிப்பிடுறார். இந்த சுதந்திர தின விழாவில் காட்சிப்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் குறிப்பாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த இறுதி கட்ட யுத்தங்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை இவர்கள் காட்சிப்படுத்த தவறிவிட்டனர். இது நிச்சயமாக ராணுவ வீரர்களுக்கு சரியான ஒரு கௌரவிப்பை கொடுக்கிறது. அதாவது குறிப்பாக 2009 யுத்தத்தில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களை இவர்கள் சரியான முறையில் கௌரவிக்கலை என்ற ஒரு விரண்டாவாத கதையோடு கொண்டு வைத்திருக்கிறார். அதை நான் இன்னொரு தரப்பால் கூறப்படுகின்றது. அதிகப்படியான ராணுவ வீரர்களை இதில் பயன்படுத்தவில்லை. குறிப்பிட்ட அளவு ராணுவ வீரர்கள் கடந்த காலங்களில் நடந்த சுதந்திர தின விழாவின் போது பயன்படுத்தப்பட்ட ராணுவத்தினரின் அளவை விட தற்பொழுது ராணுவத்தினரின் அளவு வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது என்ற அதையே தாண்டி சொல்ற 1972 ஆண்டு அரசியல் ஜாப்பு கொண்டு வரப்பட்டது. சுதந்திர அரசியல் ஜாப்பு குடியரசு யாப்பு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அப்பொழுது எங்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கல. அப்ப கிடைச்சதா 2009 தான் கிடைச்சதாம். அந்த 9 வந்து பங்கு பெற்ற ராணுவ வீரர்களை இவர்கள் சரியான முறையில கௌரவிக்கல. குறிப்பாக வந்து டிட்பா புயல் இருக்கு தானே, டிட்பா புயலில் இருந்து பாதுகாத்தார்கள் ராணுவ வீரர்கள் என்று தான் நீங்க சொன்னீங்க தவிர அந்த சூழ்நிலை என்ற பதில தன்னுடைய இரண்டாவது காரணத்தை சிங்கள மக்கள் மத்தியிலேயே இவர்கள் விதைக்கிறார்கள். அப்ப இதுல வந்துதான் என்ன ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருக்கிறதா இலங்கை அரசியல் என்றுதான் நாங்கள் சிந்திக்க தோணும். அடுத்த உதயகம்மன் பிள்ளை அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் தான். உதயகம்மன் பிள்ளை அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்கன்னா இந்த சமஷ்டி ஜாப் இருக்குதானே, ஐக்கிய ராஜ்ய சமஷ்டி அரசியல் ஜாப். அந்த சமஷ்டி அரசியல் ஜாப்பை வந்து குறிப்பாக வந்து இந்த அரசியல் ஜாப்பு வந்து மறுசீரமைப்பு நடைபெற்று வருகிறது. இப்போ இதுல வந்து சிங்கள மக்களுடைய மனநிலை அறியாமல் இந்த சமஷ்டியை கொண்டு வர முடியாது என்ற ரீதியில சொல்லியிருக்கிறார். அதுக்கான சரியான ஒரு ஆய்வுகள் இல்லை என்ற ரீதியில சொல்லியிருக்கிறார். அதுலேயும் வந்து இன்னும் மற்றபடி மாறுபாடா பார்த்தோம்னா தமிழ் தரப்புகள் தங்களது கோரிக்கைகளை முன்வைச்சு தான் பாருங்க. இந்த சமஷ்டி ஆட்சி தொடர்பான கோரிக்கைகளை முன்வைக்கிற சந்தர்ப்பத்தில் தான் வெறுப்படியான தெரிவித்திருக்காங்க. காரணம் என்ன, இந்த அவர் குறிப்பிட்ட கருத்துக்களுக்கு காரணமாக என்னவா இருக்கும் என்றால் சொல்றேன்டா, நீங்க அரசியல் ஜாப்ல சமஷ்டியை கொண்டு வந்தாலும் பிளவு வரும், இது சரிபட்டு வராது. ஏன்னா மக்களுடைய யாரு சிங்கள பெரும்பான்மை மக்களுடைய ஒரு எண்ணப்பாங்களையும் நீங்கள் அவதானிக்கூடும் என்ற தன்னுடைய கருத்திலே ஒரு பக்கத்தில் வச்சிருக்கேன். ஆனா நிச்சயமா இந்த அரசாங்கம் தமிழ் மக்களோட கருத்துக்களை ஏற்றி சமஷ்டியை தான் கொண்டு வருதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. சமஷ்டி தந்துட்டாலும் அப்படியே ஒரு கேள்வியில இருக்கீங்க. நீங்களும் இப்ப என்னையா சொல்றீங்க, நாங்க வந்து எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா, கிடைக்காது என்ற மாதிரி தான் நாங்க இருக்கிற மனநிலையில இருக்கிறீங்க. நீங்க உங்களுக்குள்ள நீங்க கொடுத்துருவீங்களா, ஏன் கொடுக்குறீங்க என்ற மாதிரி சண்டை போட்டுக் கொள்றீங்க. அப்ப இதுல வந்து நாங்க என்னத்தை நோக்குறது இருக்கிறது. இது தொடர்பாக மேலும் அறியணும் என்ன செய்யணும். யாழ்ரா பொலிட்டிக்ஸ் பாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.